செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் பைரவி என்டர்டைன்மெண்ட் proudly presents ஜீ தமிழ் சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் லண்டன் டூர் 2024. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் அதிர்வுகள் மற்றும் அதன் விவரங்கள் காத்திருக்கின்றன. குரோதி என்ற பெயரில் பிறந்துள்ள சித்திரை புத்தாண்டு தமிழ் மக்களுக்கு எவ்வாறான பலன்களை கொண்டு வருகின்றதோ இல்லையோ, ஏற்கனவே குரோத நிலையில் உள்ள இஸ்ரேலையும் ஈரானையும் போர்வீக காலமானிக்குள் இந்த குரோதி வருட பிறப்பு முதல் நாளிலேயே தள்ளியுள்ளது போல தெரிகிறது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றங்களை உருவாக்கியுள்ள நிலையில் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல் எரியின் நெருப்பில் மேலும் எண்ணெயை ஊற்றிவிட்டது. சோதிடர்கள் குரோதி வருட பிறப்புடன் போர் பதற்றங்கள் குறித்து எச்சரிப்பதான பின்னணியில் ஈரான் தனது எல்லைக்குள் இருந்தே இஸ்ரேலிய இலக்குகளை தாக்க 100க்கும் மேற்பட்ட குரூஸ் ஏவுகணைகளுடன் தயார் நிலையில் உள்ளமை குறித்து நேற்றைய செய்தி வீச்சில் குறிப்பிடப்பட்ட நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் உள்ளூர் நேரப்படி நள்ளிரவுக்கு பின்னர் இந்த பெரும் வான்வழி தாக்குதலை நடத்தியது. கடந்த வாரம் டமஸ்கஸில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தெஹ்ரான் 5 மணி நேரமாக இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக தெரிகிறது. ஆனால் ஈரானிய தாக்குதல்கள் தோல்வியில் முடிவடைந்ததாகவும் இஸ்ரேலின் உயர்ந்த இராணுவ திறன் வெளிப்பட்டதாகவும் அமெரிக்கா உரிமை கோரியுள்ளது. ஈரானால் ஏவப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் எனப்படும் தரையில் இருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளும் அதேபோல ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களும் இடைமறிக்கப்பட்டதால் இந்த தாக்குதல்களால் இஸ்ரேலுக்கு பாதிப்புகள் ஏற்படவில்லை என அறிக்கையிட்ட அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் இஸ்ரேல் இன்றிரவு ஒரு வெற்றியை எட்டியதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் ஈரானிய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் எடுக்கும் இராணுவ நகர்வை ஆதரிக்கவோ இல்லையென்றால் அமெரிக்காவை அவ்வாறான நகர்வுகளில் பங்கெடுக்கவோ அனுமதிக்கப் போவதில்லை எனவும் இதனைத்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் கூறியதாகவும் பைடன் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய தாக்குதலுக்கு 24 மணி நேரத்துக்குள் தமது தரப்பிலிருந்து பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் பைடனின் இந்த செய்தி வந்துள்ளது. இஸ்ரேல் மீது தான் நடத்திய தாக்குதலை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்திய ஈரான் டமஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்துக்கு எதிராக சியோனிச ஆட்சியாளர்கள் எடுத்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு தமது நாடு பதிலளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டது. ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் இந்த அறிக்கையிடலை செய்தது. இஸ்ரேல் மீதான தாக்குதலில் 185 ட்ரோன்களும் பாலிஸ்டிக் எனப்படும் தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் 110 ஏவுகணைகளும் குரூஸ் மிசைல்ஸ் எனப்படும் சீரூந்து ஏவுகணைகளில் 35 ஏவுகணைகளும் ஏவப்பட்டதாக தெரிகிறது. இவ்வாறாக ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் ஏறக்குறைய அனைத்தும் அமெரிக்காவின் உதவியுடனும் அயன்டோம் அல்லது இரும்பு குவிமாடம் எனப்படும் இஸ்ரேலின் திறமையான வான் பாதுகாப்பு அமைப்பாலும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதல் முறியடிக்கப்பட்டமை இஸ்ரேலின் பாதுகாப்பை அச்சுறுத்த முடியாது என அதன் எதிரிகளுக்கு தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளதாகவும் பைடன் குறிப்பிடுகின்றார். ஈரான் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலை ஆரம்பித்த உடனேயே ஈராக், ஜோர்தான், லெபனான் ஆகிய நாடுகள் அவசரமாக தமது வான்வழிகளை மூடியிருந்தன. எனினும் தாம் ஏவிய கெய்பார் ரக ஏவுகணைகள் வெற்றிகரமாக தெற்கு இஸ்ரேலில் உள்ள நெகேவ் விமானப்படை தளத்தை தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நெகேவ் வான்படை தளத்தில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டமைக்குரிய ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாக குறிப்பிடும் ஈரான் தாம் ஏவிய ஏவுகணைகளில் பல இஸ்ரேலுக்குள் வீழ்ந்து வெடித்ததாகவும் குறிப்பிடுகின்றது. ஈரானிய தாக்குதல் இடம்பெற்ற அதேவேளை லெபனானில் இருந்து சுமார் 55 குறுந்தூர ஏவுகணைகள் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுப்பகுதியை நோக்கி ஹிஸ்புல்லாக்களால் ஏவப்பட்டுள்ளது. ஈரானிய தாக்குதல்களால் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவித்த இஸ்ரேல் ஒரு சிறுமி மட்டும் இந்த தாக்குதலால் காயமடைந்ததாக குறிப்பிட்டது. ஆனால் இந்த தாக்குதல்களால் பாதிப்படைந்த 31 பேருக்கு தாம் உதவிகளை செய்ததாக இஸ்ரேலின் அவசரகால பிரிவு அறிக்கையிடலை செய்துள்ளது.
இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய இந்த தாக்குதல் இன்று அதிகாலை முதலே அனைத்துலக ரீதியில் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த தாக்குதலை அடுத்து அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் அவசரமாக தொலைபேசியில் பேசிக் கொண்டனர். அதேபோல ஈரானிய தாக்குதலுக்கு பதிலடியை வழங்க முன்னர் அது குறித்த விவரங்களை அமெரிக்காவுக்கு அறிவிக்க வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கலண்டுக்கு ஒரு அவசர அறிவுறுத்தலை விடுத்தார். இதற்கிடையே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியதும் ஜோ பைடன் தலைமையில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு குழு அவசரமாக கூடி 2 மணி நேரமாக ஆய்வுகளை செய்தது. முன்னதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையும் அவசரமாக கூடி ஈரானிய தாக்குதலுக்கு இஸ்ரேலின் பதிலடி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்க 3 உயர் இராணுவ முகங்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளது. இந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் எதிர்வரும் 24 மணி நேரத்துக்கிடையில் ஈரானின் குட்ஸ் ராணுவ பிரிவு இஸ்ரேலால் குறிவைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு நிலவு நிலையில்தான் ஈரானிய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் எடுக்கும் இராணுவ நகர்வுகளை ஆதரிக்கவோ அல்லது அவற்றில் அமெரிக்காவை பங்களிக்கவோ விடப்போவதில்லை என பைடன் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலை பொறுத்தவரை அதன் பலம் வாய்ந்த வான்படையில் அமெரிக்க தயாரிப்பான F-15, F-16 மற்றும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் என வர்ணிக்கப்படும் F-35 ஆகிய போர் விமானங்கள் உள்ளன. இந்த கலங்கள் அனைத்துமே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோப்ஸ் எனப்படும் ஈரானிய புரட்சிகர படைப்பிரிவு அமெரிக்காவுக்கு விடுத்த எச்சரிக்கையில் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானின் நலன்களுக்கு எதிராக அமெரிக்கா நகர்வுகளை எடுத்தால் அமெரிக்காவுக்கும் தீர்க்கமான பதிலடி வழங்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இஸ்ரேல் நடத்தும் நாசகரமான செயல்களுக்கு அமெரிக்காவை பொறுப்பு எனவும் தெஹ்ரான் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய இந்த தாக்குதலானது ஈரான் தனது பிரதேசத்தில் இருந்து இஸ்ரேல் மீது நடத்திய முதலாவது தாக்குதல் என்பது இங்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இஸ்ரேலும் ஈரானும் தொழில்நுட்ப மற்றும் சித்தாந்த ரீதியில் கடுமையான எதிரி நாடுகளாக இருந்தாலும் இந்த 2 நாடுகளும் கடந்த 1ஆம் தேதி வரை இதுவரை நேரடியாகவோ வெளிப்படையாகவோ பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி கொள்ளவில்லை. எனினும் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்தின் மீது இஸ்ரேல் கடந்த 1ஆம் தேதி நடத்திய தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் சிரியாவாக இருந்தாலும் அது இறையாண்மை கொண்ட ஈரானிய பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டதால் அது ஈரான் மீதான நேரடி தாக்குதலாகவே தொழில்நுட்ப ரீதியாக கருதப்பட்டது. தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய இந்த தாக்குதலானது தெஹ்ரானும் தன்னை ஒரு பிராந்திய சக்தியாக மீண்டும் நிலை நிறுத்தி கொள்ள தீவிரப்படுவதை ஆதாரப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா கூறுவது போல இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல்களின் சேதங்கள் குறைவாக இருந்தாலும் இஸ்ரேல் மீது ஈரான் தனது பிரதேசத்திலிருந்து நடத்திய இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மேலும் போர் விளிம்புக்கு நெட்டித் தள்ளியுள்ளமை பேரழிவு விளைவுகளுக்கான கட்டியம் கூறலாக இருக்கின்றது. ஈரானிய தாக்குதலுக்கு எதிர்வரும் 24 மணி நேரத்துக்குள் இஸ்ரேல் ஒருவேளை பதிலடியை வழங்கினால் அந்த தாக்குதல் மத்திய கிழக்கு எந்த நேரமும் வெடித்து சிதறும் வெடிமருந்து பீப்பாவாக மாற்றும் நிலையை உறுதிப்படுத்தும். இதற்கிடையே ஈரானிய தாக்குதல் அடுத்து உடனடியாக ஐநா பாதுகாப்பு பேரவையை கூட்ட வேண்டும் எனவும் ஈரானிய புரட்சிகர படைப்பிரிவை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் எனவும் இஸ்ரேல் கோரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஐநா பாதுகாப்பு பேரவை அவசரமாக இன்று மாலை கூட உள்ளது. தற்போதைய நிலையில் ஈராக் மற்றும் சிரியா உட்பட்ட மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புக்கள் நிலை கொண்டுள்ளன. இதற்கு அப்பால் மத்திய கிழக்கு கடற்பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள USS ஐசனோவர் விமானந்தாங்கி கப்பலில் 6000க்கும் மேற்பட்ட அமெரிக்க துருப்புக்கள் உள்ளன. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க கடலணி நவீன ஏவுகணைகளுடன் உள்ளது. இந்த அணியில் 9 படைப்பிரிவுகளை கொண்டுள்ள கேரியர் ஏர்விங் 3யும் அடங்கிக் கொள்கின்றது. இந்த அணியில் 4 அணிகள் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஸ்குவாட்ரன்ஸ் எனப்படும் தீவிர தாக்குதல் பிரிவுகளாக உள்ள நிலையில் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்கா மேலும் தனது ஆயுத தளவாடங்களை நகர்த்தி வருகிறது. அமெரிக்காவின் சென்ட்கோம் எனப்படும் மத்திய கிழக்கு கட்டளை பிரிவின் தளபதி ஜெனரல் எரிக் குரில்லா கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலுக்கு சென்று பாதுகாப்பு நிலவரங்களை ஆய்வு செய்து திரும்பிய பின்னர் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் தனது நாட்டிலிருந்து இஸ்ரேல் மீது நடத்திய இந்த முதலாவது தாக்குதலும் அதற்கு எதிர்வரும் 24 மணி நேரத்தில் வெளிப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் இஸ்ரேலின் கடுமையான பதிலடியும் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமான போர் வெடிப்பு ஒன்றை உருவாக்கக்கூடும் என்ற அச்ச நிலைமை தற்போது மேலும் விரவியுள்ளதை இப்போதைக்கு தெளிவாகவே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.